வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் திடீர்னு வர்ற ஒரு பெரிய செலவுன்னா அது மருத்துவ செலவா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல நாம நிதி ரீதியா தயாரா இருக்கோமா? இன்னைக்கு நாம பேச போறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கவசம் மாதிரி இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தான். இது எப்படி உங்க பணத்தை பாதுகாக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ அவசியம்னு பாப்போம். அப்புறம் நமக்கான சரியான பிளானை எப்படி செலக்ட் பண்றது, பாலிசி வாங்கிட்டா கிளைம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பத்தியும் கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் அது உண்மையிலேயே நமக்கு தேவையா? ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? இந்த ஏன் அன்னோ கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் ஸ்டெப். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, 1,00,000 ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க? இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட ஒரு தெளிவான பதில் இல்லைன்னா அங்கதான் ஹெல்த் இன்சூரன்ஸோட அவசியம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுதான் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான். நாம மாசமோ இல்ல வருஷமோ பிரீமியம்னு ஒரு சின்ன தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்டுவோம். அதுக்கு பதிலா நமக்கு வர்ற பெரிய மெடிக்கல் செலவுகளை அந்த கம்பெனி பாத்துக்கும். சொல்லப்போனா திடீர்னு மெடிக்கல் செலவுங்கிற ஒரு பெருமழை பெய்யுதுன்னா அதுல நனையாம நம்மள காப்பாத்துற ஒரு கொடை தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? முதல்ல இப்ப இருக்கிற மெடிக்கல் செலவுகள் சுமார் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, நாம கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா சேர்த்து வச்ச சேமிப்பு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல கரைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு இது ஒரு பாதுகாப்பு. மூணாவது, பணம் இல்லையேன்னு கவலைப்படாம நல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற மன நிம்மதி, அது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. சரி, அடுத்த கேள்வி. மார்க்கெட்ல பார்த்தா ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. இதுல நமக்கு எது கரெக்டானதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல் பிளான், இது ஒருத்தருக்கு மட்டுமான பாலிசி. இன்னொன்னு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான். இதுல ஒரே பாலிசில மொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணிடலாம். ஆனா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். சின்ன வயசுல ஆரோக்கியமான குடும்பமா இருந்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். உங்க குடும்பத்துக்கு இதுல எது செட் ஆகும்னு நீங்க தான் யோசிக்கணும். இது மட்டும் இல்லாம இன்னும் சில ஸ்பெஷல் பிளான்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிற நம்ம பெத்தவங்களுக்குன்னு சீனியர் சிட்டிசன் பிளான் இருக்கு. கேன்சர் மாதிரியான பெரிய நோய்கள் வந்தா மொத்தமா ஒரு பெரிய தொகையை கையில கொடுக்கற மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளானும் இருக்கு. ஏற்கனவே ஒரு பாலிசி வச்சிருந்து அதோட கவரேஜ் பத்தாதுன்னு நினைச்சீங்கன்னா கம்மியான பிரீமியத்துல கவரேஜ் அதிகப்படுத்த டாப் அப் பிளான்ஸும் இருக்கு. ஒரு பிளானை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல சம் இன்ஷூர்ட், அதாவது காப்பீட்டு தொகை இப்ப இருக்கிற செலவுகளுக்கு போதுமானதா? ரெண்டாவது, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், அவசரத்துக்கு பக்கத்துல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட்ல இருக்கா? மூணாவது, பிரீமியம் நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கா? அதோட ரூம் ரெண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது லிமிட் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். சில நோய்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும், அது எவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் கவர் ஆகாது, அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்னு கண்டிப்பா பார்க்கணும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. கிளைம் பண்ணா ஒழுங்கா பணம் தராங்களான்னு செக் பண்ணணும். சூப்பர், ஒரு நல்ல பிளானை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? பாலிசிய வாங்கிட்டா ஒருவேளை தேவைப்படும் போது எப்படி டென்ஷன் இல்லாம கிளைம் பண்றது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கிளைம்ல 2 விதம் இருக்கு. இதுல ரொம்பவே ஈஸியான டென்ஷனே இல்லாத முறை தான் இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். நீங்க உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா போதும். உங்க கையிலேருந்து ₹1 கூட கட்ட வேண்டாம். உங்க ஹெல்த் கார்டை மட்டும் காட்டினா போதும். ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நேரடியா பேசிக்கிட்டு பில்ல செட்டில் பண்ணிடுவாங்க. இது எமர்ஜென்சி நேரத்துல ஒரு பெரிய வரம் மாதிரி. இன்னொரு முறை ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஒருவேளை நீங்க உங்க நெட்வொர்க்ல இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா முதல்ல நீங்க தான் எல்லா செலவையும் உங்க கையில இருந்து பண்ணணும். அப்புறம் எல்லா ஒரிஜினல் பில், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணணும். அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பணத்தை உங்க அக்கவுண்ட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, சின்ன பேப்பர் உட்பட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம். நிறைய கிளைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்கள் பத்தியோ இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை பத்தியோ எதையுமே மறைக்காதீங்க. 100% உண்மையா எல்லாத்தையும் சொல்லிடுங்க.
ஒரு சின்ன விஷயத்த மறைச்சா கூட பின்னாடி கிளைம் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையாகி உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆயிட வாய்ப்பு இருக்கு. சோ உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மட்டும் இல்ல, நம்ம அரசாங்கமும் மக்களோட ஹெல்த் கேர்க்காக சில திட்டங்கள் வச்சிருக்காங்க. அந்த பாதுகாப்பு வலை பத்தி இப்போ ஷார்ட்டா பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த திட்டம் மூலமா லிஸ்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க இலவசமா தரமான சிகிச்சை எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி திட்டங்கள் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்தலாமா? வாங்க. உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான் ஏதோ 1. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல எடுத்தா பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். 2. உங்க வயசு, உங்க குடும்பத்தோட தேவைகள் எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. 3. வெறும் விலையை மட்டும் பார்க்காதீங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒப்பிட்டு பாருங்க. 4வது ரொம்ப முக்கியம், பாலிசி டாக்குமெண்ட் ஒரு வரி விடாம முழுசா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சைன் பண்ணுங்க. இந்த வாக்கியத்தை பாருங்க. இன்றைய சிறிய முதலீடு நாளைய நிதி புயலிருந்து காக்கும் பெரிய கேடயம். நீங்க கற்ற பிரீமியத்தை ஒரு செலவா நினைக்காதீங்க. அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக நீங்க பண்ற ஒரு முதலீடு. நாளைக்கு வரக்கூடிய எந்த ஒரு பெரிய நிதி நெருக்கடியிலிருந்தும் உங்களை காப்பாத்த போற ஒரு கேடயம் அது. சரி, நாம கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பு உறுதி செய்ய நீங்க தயாரா? யோசிக்காதீங்க. இன்னைக்கே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சரியான ஒரு பாதுகாப்பை தேர்ந்தெடுங்க.